தற்போதைய முக்கிய செய்தி, ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றார் மகாவிஷ்ணு. அரசு பள்ளி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய வழக்கில் மகாவிஷ்ணு அதிரடியாக கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் அவர் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவம். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றிருக்கிறார் மகாவிஷ்ணு. காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறி ஜாமீன் மனுவை மகாவிஷ்ணு வாபஸ் பெற்றிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை புண்படும்படி பேசியதாக அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு மிகவும் பரபரப்பாக கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. தற்போதைய அண்மை செய்தி, ஜாமீன் மனுவை அவர் திரும்ப பெற்றிருக்கிறார். இது குறித்த உங்கள் தகவல்கள். வணக்கம் மோகன். மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய வழக்குல ஆன்மீக சொற்பொழிவாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவர்கள் கடந்த 7ஆம் தேதி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். கடந்த 7ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியா வரும்போது சென்னையை வந்திருந்த அவரை காவல்துறையினர் விசாரணை என்ற பேரில் கைது செய்தனர். இதையடுத்து அவர் புலர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மேற்கொண்டு இவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சென்னை காவல்துறை சார்பில் மனுவானது சைதாப்பேட்டை கோர்ட்ல அப்ளை பண்ணப்பட்டது. இதன் அடிப்படையில புழல் சிறையில் இருந்த மகாவிஷ்ணு தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு இன்றைக்கு மதிய நேர வேளையில அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில நீதிபதி முன்னிலையில அவர் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். மேற்கொண்டு அவரது ஆதரவாளர்கள், மகாவிஷ்ணுவுடைய ஆதரவாளர்கள் மகாவிஷ்ணுவிற்கு ஜாமீன் கோரி வழக்கை சைதாப்பேட்டை கோர்ட்ல பதிவு செய்திருந்த நிலையில தற்பொழுது காவல்துறையினருடைய விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறி தற்பொழுது அவருடைய ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றிருக்கிறார் மகாவிஷ்ணு. இந்த நிலையில அவர் சார்பில் அளிக்கப்பட்ட ஜாமீன் மனுவானது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து தற்போதைய பொறுத்தவரைக்கும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய கோர்ட்ல அந்த வழக்கு குறித்து விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு இவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சென்னை காவல்துறை சார்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கான தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் இது சிறிது நேரத்தில் இது குறித்தான முடிவுகள் வந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய செய்தி குறித்த உங்களின் முழுமையான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.